ஸ்ரீ குருப்யோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. உத்தரமேரூர் தேர்தல் முறை அந்த ஹெட்டிங்கில் தான் தர்மமும் நியாயமும் ஒரு நிர்வாகத்துக்கு முதுகெலும்புன்னு பார்த்துட்டு இருக்கோம். ராஜபீட விஷயமும் ஊர் சபை விஷயமும்னு பார்த்துட்டு இருக்கோம் ஹெட்டிங்கில். இப்போ பெரியவா ஒரு அந்த கேண்டிடேட் நின்னார் அப்படின்னா அவரோட ரிலேட்டிவ் அடுத்த வருஷம் நிற்கக்கூடாது. அவங்களுடைய தப்புகள் எல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அவங்க பண்ணினது தான் கரெக்டுன்னு சொல்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போது முன்னாடிலாம் ராஜாக்கள் ரூல் பண்ணான். ராஜாக்களுடைய ரூலிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஹெரார்கி அவரோட பையன் இப்படி தான் வரும். ராஜகுமாரன் பிரின்ஸ் தான் வருவாங்க. அது அந்த ராஜ பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு ரூல். இதை ஒரு ஊராட்சி மேட்டரில் இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அந்த அரசுலையும் அந்த கிங்டம் ரூலிங்லேயும் அந்த ஹெரார்கி அந்த அப்பா பையன் வந்தால் கூட என்ன பண்ணுவாங்களாம், எல்லா பிளான்ஸையும் சபை கூட்டி மந்திர ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அந்த பிளான்ஸை. தர்மம் என்ன சொல்கிறது, நியாயம் என்ன சொல்கிறது, நீதி என்ன சொல்கிறது, சாஸ்திரம் என்ன சொல்கிறது, அதுபடி தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க மந்திர ஆலோசனை. அவ்வளவு ஏன் நம்ம ராமாயணத்தில் பார்த்தேன்னா தசரதர் தீர்மானிச்சுட்டார் ராமரை தனக்கு அப்புறமா ஆஸ் அ ஹெட்மேனாக தன்னுடைய அடுத்த வாரிசை அவன் தான் ரூல் பண்ணணும்னு. ஆனால் உடனே அடுத்த நாளே பட்டாபிஷேகம் பண்ணலை. அரச சபையை கூட்டி மக்களை கூட்டி எல்லாரும் அவளுடைய ஆலோசனைகளை சொன்னான். என்ன இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா தசரதுக்கு சந்தோஷம். எல்லாரும் ராமரை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறான். அதான் அப்பாவிற்கு சந்தோஷம். அப்புறம் இன்னொன்று என்ன செகண்ட் பர்பஸ், மெயின் பர்பஸ் என்ன, மந்திர சபைக்கு அந்த மந்திர ஆலோசனை படி தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அப்படித்தான் நடந்தது. ஈவன் தோ ஹெரார்கி மூமெண்ட்டில் அந்த ராஜாவுடைய ரூலிங் நடந்தாலும் மனு தர்ம சாஸ்திர நூல்களுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாமே நடந்தது. அதுதான் பேசிக் சட்டமாக இருந்தது. ராஜா cannot take his own decision. இடம் பொருள் ஏவல் அதுக்கு தகுந்தா போல நியூ ரூல்ஸ் என்னவா இருந்தாலும் தன்னிச்சையாக இண்டிவிஜுவலாக ராஜா cannot implement. இப்போது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தேன்னா அந்த மொனார்கி அந்த மொனோபொலி மாதிரி ராஜா ரூல் இருந்தது. அப்போ அவன் என்ன ஃபீல் பண்ணா அப்படின்னா கிங் கேன் டூ நோ ராங். என்னுடைய ராஜா தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு மந்திர ஆலோசனைலாம் கிடையாது எங்கள் வெளிநாட்டில். அப்போது அந்த மாதிரி இருந்தபோது மந்திர ஆலோசனை இல்லை, தர்மம் படி இல்லை, நியாயம் படி இல்லை, சாஸ்திரம் படி இல்லை, ராஜா வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற போச்சு. ஊரை சூறையாடலாம், பெண்களை என்ன வேணா பண்ணலாம், அப்படிலாம் இருந்தது. ஆனால் நம்மளுடைய பாரத நாட்டில் லா மேக்கிங் பவர் வாஸ் நெவர் கிவன் டு ராஜா. ஹீ கேன் எக்ஸிக்யூட் த பிளான். அந்த மந்திர ஆலோசனை அந்த சபை கூட்டி ஆலோசனை பண்ணினதுக்கு அப்புறமா தான் பண்ண முடிஞ்சது. அப்படி அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அந்த சபை ராஜாவையே சிம்மாசனத்திலிருந்து இறக்கி விடுறதுக்கு இந்த பவர் அவள்கிட்ட இருந்தது. சரி, இப்போ அந்த ராஜா கிங்டம் அப்படிலாம் இல்லையே, ஊராட்சின்னு வந்துடுது. இப்போ இந்த ஊராட்சின்னு வந்ததுக்கப்புறமா மந்திர சபைகள்லாம் கூப்பிட்டு ஆலோசனைலாம் பண்ண முடியுமா? எவ்வரி கிராம சபைகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதனால தான் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃப்ரீடம்க்கு அப்புறமா நம்மளுடைய ஓன் கான்ஸ்டிடியூஷன்லாம் வந்ததுக்கப்புறமா இந்த உத்தரமேரூர் தேர்தல் முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா அந்த ரிலேட்டிவ் அவ கேண்டிடேட்டோடைய தப்பை மூடி மறைக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறா பெரியவா. சரி, இது ராஜபீட விஷயமும் ஊர் சபை விஷயமுங்கிற கம்பேரிசனில் பேசுகிறா. இன்னும் பேசுகிறா. அதை நாளை தொடர்தில் நம்ம பார்க்கலாம்.